தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில இப்ப நாங்க இணைந்திருக்கிற பகுதி அதிதி பக்கம். முக்கியமாக இந்த அதிதி பக்கத்தில் பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்களை நாங்க அழைத்து வந்து எங்களுடைய கலையகத்துக்கு முக்கியமா அழைத்து வந்து நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாளும் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்க போறார் அப்படின்னு பார்த்தோமா இருந்தா இன்றைய காலகட்டத்துல ரொம்பவும் அதிகரிச்சு வரக்கூடிய ஒரு தொழில்முறை கல்வி அப்படின்னு சொன்னா ஆரி கலைஞர். அந்த ஆரி சம்பந்தப்பட்ட அதாவது இந்த டிசைனிங் ஒர்க்னு சொல்லலாம். முக்கியமாக அது பற்றி இன்றைய நாளுக்கான தெளிவூட்டல்களை கொடுக்கறதுக்காக எங்களோடு இணைந்திருக்கிறாங்க ஆரி கலைஞர் பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். முக்கியமா வந்து ஒரு பெண்ணா அந்த துறையில வந்து பல்வேறுபட்ட விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கேன். முக்கியமா வாழ்த்துக்கள் அதுக்கு. இந்த துறைக்குள்ள எப்படி வந்தீங்க? என்ன ஆர்வம் வந்துச்சு இந்த ஆரி கலைஞர் ஆரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யணும் அப்படின்றது? அப்படின்னா பொதுவாவே ஆரின்னு இல்ல, கைவேலைன்னு சொன்னாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே பிடிக்கும். ஆனா என்ன மாதிரியான கைவேலைனாலும் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். முயற்சி பண்ணி பார்ப்பேன். அப்படி செஞ்ச வந்ததுல தான் இந்த ஆரிக்கலையும் ஒன்று. இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதாவது புதுசு புதுசா கத்துக்கக்கூடிய மாரி, நானா உருவாக்கக்கூடிய மாரிலாம் நிறைய விஷயங்கள் இதுல இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை செய்யும்போது. அதனால நான் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டேன். எப்ப இதோட ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? எப்ப பொதுவா இது ஆரம்பிச்சீங்க? நான் ஸ்கூல் படிக்கிற நேரத்துல இருந்து தான் செய்யறேன்னு சொல்லணும். ஆனா 2015ல இருந்து இதை நான் ப்ரொஃபஷனலா செஞ்சுக்கிட்டு வரேன். அந்த ஆரி கலைக்கு சம்பந்தப்பட்ட வரலாறு எதுவும் இருக்கா? ஆரம்ப காலகட்டங்கள் அப்படி எதுவும் இருக்குதா? அப்படி எனக்கு தெரியறதுக்கு இல்ல. ஆனா நான் சிறு வயதுல இருக்கும்போது சிலருடைய ப்ளவுசஸ்ல இதுக்குள்ள பார்த்து இது என்னான்றது தெரியாத ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன். நான் கொழும்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு துறை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்படி ஒரு துறை இருக்குங்கிறத தெரிஞ்சேன்னா, இடத்த தேடி கண்டுபிடிச்சேன். ஆனா எனக்கு இப்ப அது வந்து அது சம்பந்தமா புதுசு புதுசா வரும்போது மேலும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை கட்டாயம் இருக்கு எனக்கு. இன்னும் நிச்சயம். தெரியணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கலாம். நிச்சயமாக. அதாவது கலை அப்படின்னு வரும்போது, அந்த கலை சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த ஆரிக்கலை என்பதும் ஒரு முக்கியமான அம்சம் தான். அதாவது வந்து இந்த கலைஞர்களை தாண்டி அந்த கிரியேட்டிவ்ன்றது, அதாவது வந்து புது புது விஷயங்கள் நீங்க கத்துக்கணும்ன்றது ஆர்வம் தான் வந்து எல்லாம் இந்த மாரி துறைகள்ல இருக்கவங்களுக்கு இருக்கும். அதாவது வந்து செய்த விடயத்தையே வந்து திருப்பி திருப்பி ம். கொடுக்காம, அதுல ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டாரலாம். அதுல ஒரு புதிய விடயத்தை செய்யலான்ற ஆர்வம் தான் வந்து உங்கள்ட்ட கட்டாயமா காணப்படும்னு சொல்லலாம். முக்கியமா இந்த துறையில பயணிக்கும் போது உங்களுடைய தனித்துவம்னா அது என்னவா இருக்கும்? தனித்துவம்னு சொல்றதில்ல. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனா, இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ஒரு நிர்ணயிச்சு அத செஞ்சுகிட்டு இருக்கும்போது, அது செய்யும்போதே நமக்கு புது ஐடியா நெறையா வந்துரும் எங்களுக்கு. ஐயோ! இன்னொன்னு இத விட இப்படி செய்யலாமே! அப்படிங்கிற அடுத்து இன்னொன்னு இப்படி கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற ஐடியா நெறையா வரும் எங்களுக்கு ஒண்ணொண்ணு செய்யும்போது. அதுதான் மெயினே எங்களுக்கு. அத கையில எடுக்கும்போது உண்மைக்குமே மனசுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ஆரி ஒர்க் செய்யும்போது. கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அந்த சந்தோஷம், அந்த கஷ்டத்த மறக்கடிக்கிற மாரி ஒரு சந்தர்ப்பம். நிச்சயமாக. அதாவது வந்து கலையின் ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது, முதல்ல வந்து நாங்க விருப்பத்தோட செய்ய வேண்டும். அந்த ஆர்வத்தோட செய்தா மட்டுமே வந்து, அந்த அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கக்கூடிய ஒரு விடயம் காணப்படுகிறது. அதாவது வந்து தையல் என்பதற்கும் ஒரு முக்கியமான விடயமாக இங்க கருதப்படுகிறது. அதாவது தையலும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த தையலின் மூலமாக கலையின் மூலமாக இந்த ஆரிக்கலையும் தெரிந்திருந்தால் மட்டும் தான் வந்து அந்த 2யும் சேர்ப்பதன் மூலமாக தான் அந்த அழகு வந்து கிடைக்கப்பெறுது. நீங்க சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக நிறைய விடயங்கள் இத பத்தி பேசலாம். முக்கியமாக ஒரு சில விஷயங்கள். அதாவது வந்து ஒரு பெண்மணியா இருந்து கொண்டு ஒரு லைஃபையும் பேலன்ஸ் பண்ணணும். உங்களுடைய தொழிலையும் நீங்க பார்க்கணும். எப்படி நீங்க உங்க லைஃப்ல இத 2யும் மேனேஜ் பண்ணிட்டு போறீங்க? எனக்கு அப்படி அப்படி ஒரு கஷ்டமான இது இல்ல. பொதுவா ஏன்னு கேட்டா, நான் என்னுடைய வீட்டு வேலைகள நான் முன்பே செஞ்சுருவேன். பொதுவா ஒரு 8 மணி அளவுல நான் இந்த வேலைய தொடங்கிருவேன். ஏன்னா, எனக்கு அந்த வீட்டு வேலைய விட இத செய்ய தொடங்கணுங்கிறது தான் ஒரு ஆசை எனக்கு. நான் இந்த இடத்துல இந்த டைமுக்கு உட்கார்ந்துரணும். ஏன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட ப்ளவுஸ நான் செஞ்சு குடுத்துறணும். ஏன்னா, அவங்களோட எதிர்பார்ப்பும் அதுதானே. பொதுவா வந்து சிலர் அவசரமான சந்தர்ப்பத்திலயும் வருவாங்க. சிலர் டைம் எடுத்தும் குடுப்பாங்க. எந்த வேலை நேர்த்தியா இருக்கணும்னு நான் நினைப்பேன். இப்ப அதனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணுங்கிறனால, நான் அத வந்து வீட்டு வேலையோட பொதுவா கனெக்ட் பண்றது இல்ல, குறைவு. ஏன்னா, அது முன்கூட்டியே செஞ்சு வச்சுட்டு நான் இதுக்கு தான் முக்கியத்துவம் ரொம்பவே குடுப்பேன். நிச்சயமா. அந்த துறையில பயணிக்கும்போது நீங்க எதிர்கொண்ட சவால்கள் எதுவும் இருக்கா? இல்லாட்டி நீங்க ம். முக்கியமா ஒரு கேள்வி அப்படின்னு பார்ப்போமா இருந்தா வந்து, இப்ப வாடிக்கையாளர்கள் நீங்க சொன்ன மாதிரி வந்து வாடிக்கையாளர்கள் வரும்போது, அவங்க இந்த டைம்ல கேட்பாங்க. அவங்க வந்து இப்ப ஒரு முதல் நாள் குடுத்துட்டு அடுத்த நாள் கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் தாண்டி இந்த துறைக்கு நீங்க பயணிக்கும்போது எதிர்கொண்ட சவால்கள் எதுவும்? நேரம் நேரம் பத்தாதது தான் பெரிய ஒரு சிக்கல் எங்களுக்கு. ஏன்னு கேட்டா, நாங்க ப்ளவுஸ்ல பார்க்கும்போது அது
சாதாரண ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை கையில் எடுத்து செய்ய தொடங்கணும்னா அதுக்கான போகிற நேரம் எங்களுக்கே சொல்ல முடியாது. எங்களால் நாங்கள் இத்தனை வருஷமும் செய்கிறோம், ஒரு ப்ளவுஸை இவ்வளோ நேரத்தில் செய்ய முடியும்னு ஷுவர் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா அதிகமான அவசரமான செஞ்சோம்னு சொன்னால் அதில் ஒரு நீட்னஸ்ஸே இருக்காது. அதுதானே மெயினாக எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர்ஸ். அப்போ நீட்டாக செய்யணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும். ஆனால் நேரங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தில். இன்னொன்று, எங்கள்கிட்ட கொண்டாந்து ப்ளவுஸ் கொடுக்குறவங்களுக்கு சில பேருக்கு இதை பற்றி இன்னும் தெரியலை, சரியாக தெரியலை. அப்படிங்கிறது என்ன எல்லாரும் போடுறாங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்திட்டு செய்கிற நேரம் எங்களுக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கும். இல்லாத சந்தர்ப்பத்தில் எங்களுக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு கருத்து முரண்பாடு வரும் தானே. இப்போ நான் பொதுவாக என்ன பொறுத்தவரை நான் அவங்களுக்கு விளங்கப்படுத்திடுவேன். விளங்காதவங்க வர சந்தர்ப்பங்களும் இருக்குது. நான் விளங்கப்படுத்திட்டு தான் என்னுடைய வேலையை நான் செய்வேன். ஏன்னா சிலருக்கு விளங்காட்டி அவங்க அதை ஒத்துக்கிறவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா எங்களை வேலை எங்களுக்கு நீட்டாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம் தானே. ஏன்னா எங்களை பற்றி வெளியே சொல்லும்போது இவங்க வேலை இப்படி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அதை எதிர்பார்க்குற ஒரு ஆள். அதனால நான் விளங்கப்படுத்திட்டு தான் அந்த வேலையை என்னுடைய வேலையை நான் தொடங்குவேன். அதில் எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. இந்த அளவு தூரம் பயணிப்பதற்கும், அதாவது வந்து ஒரு பெண்மணியா இருந்து லைஃபையும் பேலன்ஸ் பண்ணணும், உங்களுடைய பிள்ளைகள் அதையும் நாங்க பார்க்கணும், அவங்களுடைய வாழ்க்கைக்கான அங்கீகாரத்தையும் நம்ம கொடுக்கணும்னு போது வாடிக்கையாளர்கள் இது போன்ற விஷயங்கள் மூலமா வந்து அதையும் நாங்க வந்து லைஃபோட பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதையும் தாண்டி இவ்வளவு தூரம் பயணிப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையா இருந்ததுன்னா யாரு? என்னுடைய கணவர் இருக்கும்போது இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சொன்னால் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அவர் ஒரு உதவியாக இருந்தார், இப்போ இல்லை. இப்போ மகனும் மகளும் அவங்களுக்கான போதுமான நேரம் இல்லை. கூடுமான வரைக்கும் மகன் கொஞ்சம் எனக்கு இந்த பொருட்களை வாங்கி வரதில் உதவி பண்ணுறார். மக இது சம்பந்தமான எடிட்டிங் வேலையில் செஞ்சு கொடுக்கறது பெரிய உதவி மக தான். நிச்சயமாக. அதாவது வந்து நீங்க இந்த சோஷியல் மீடியாவை சொல்ல வாரீங்கன்னா, சமூக ஆமா. வலைத்தளங்கள் இதை எடிட்டிங் மூலமா கொடுக்குறாங்க. அதாவது வந்து இது போன்று இந்த சிறு கைத்தொழில் ஆரம்பிக்கும் போது, முக்கியமாக வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது, கட்டாயமாக ஒரு ஆண் பெண் சம்பாதிப்பதையும் தாண்டி கட்டாயமாக ஒரு எக்ஸ்ட்ரா மணி இன்கம் ஒன்று தேவை. ஸோ அப்படி வரும்போது கட்டாயமாக ஒரு பெண்ணா இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா செய்யணும்னு சொல்லிடுங்க. முக்கியமா கணவர் இல்லாத வந்து ஒரு துக்ககரமான விஷயம் தான். இருந்தாலுமே கூட ஒரு பெண்ணா இருந்து ஒரு பிள்ளைகளையும் வழிநடத்திட்டு போயிட்டு உங்களுக்கான தொழிலையும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு போறீங்க. முக்கியமாக வாழ்த்துக்கள் அதுக்காக. ஒரு பொதுவான கேள்வி, அதாவது இலங்கையை பொறுத்த மட்டும் இதுக்கான வரவேற்பு எப்படி காணப்படுது? ஏன்னா அன்றாடம் வந்து இந்த ஆரிக்கலை என்பது அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும். ஆனா இருந்தாலுமே கூட இப்பயே இந்த காலகட்டங்களை பார்க்கக்கூடியதா இருக்கு. அது வந்து இந்த ஹிந்து திருமணங்கள், அதையும் தாண்டி அது போன்ற திருமணங்கள், ஷர்ட்ஸ்ல டிசைன் பண்றது, எம்ப்ராய்டரி ஒர்க், இதை பத்தி நாங்க பார்த்திருப்போம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இலங்கையில் இது வரைக்கும் வரவேற்பு மக்களிடத்துல எப்படி காணப்படும்? இல்லை, நிறையவே இருக்குது இப்போ வரவேற்பு. ஏன்னா இப்படித்தான் படித்த இளைஞர் யுவதிகள் மத்தியில் இது அவங்களுக்கு ஒரு பார்ட் டைமாகவும் செய்யலாம் தானே. ஒரு பொழுதுபோக்காகவும் செய்யலாம். தங்களோட உடுப்பை தாங்க செய்கிறேன்னு அதுக்கான செலவு அவங்களுக்கு மிச்சம் தானே. நிறைய படித்த பிள்ளைகளும் என்னட்டே வந்து படிச்சிருக்கிறாங்க, இது சம்மந்தமாக படிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வேலையை அவங்க செய்திருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வேலையிலிருந்து நின்றுட்டாலும் இந்த வேலை அவங்களுக்கு தொடர்ந்து கை கொடுக்கும், கட்டாயம் கை கொடுக்கும் அவங்களுக்கு எல்லா சந்தர்ப்பத்தில். ஏன்னா ஆரி கலையோடு சேர்ந்து இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க்னு இன்னொன்று வந்திருக்கு. அது இன்னும் பெரிய அளவில் கொழும்புல இன்னும் மக்கள் மத்தியில் இப்போ இந்தியாவில் நிறையா இருந்தாலும் இங்கே இன்னும் அதுக்கான வரவேற்பு கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்லணும். இன்னும் பெருசாக அதை கேட்கலாம். ஆனால் ஆரி வந்து தொடர்ந்து அழியாமல் இருந்து கொண்டு தான் இருக்கு, புது புது விதத்தில். நிச்சயமா. அதை நீங்க ஒரு விடயம் சொல்லியிருந்தீங்களா? அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு தெளிவூட்டல் கொடுக்குறாங்க. ஏன் அது இன்னும் வரல? அது என்ன மாதிரி விஷயம் அது? அது இன்னும் மக்கள் மத்தியில் வரலன்னு சொன்னால் அதுக்கான ஆதரவு நான் நினைக்கிறேன் அது அவங்க இன்னும் நிறைய பார்க்கல இங்கே. அதாவது இப்போ ஆரிங்கிற நேரம் நாங்கள் நிறைய வெட்டிங் இந்துக்களோட வெட்டிங்கில் போகிற நேரம் ஒவ்வொருத்தரும் மெயினாக எங்களை மாதிரி ஆளுகள் பார்க்குறது வித்தியாசமான என்ன டிசைன் ப்ளவுஸ் போட்டுட்டு வந்திருக்காங்கன்னு தான். ஏன்னா அடுத்து நாங்கள் இதை விட வித்தியாசமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி இது இன்னும் அறிமுகத்துக்கு வரலன்னு தான் நான் சொல்லுவேன். போதுமான அளவுக்கு அறிமுகத்துக்கு வரல. அது என்ன மாதிரி விஷயங்கள்? அதாவது வந்து நீங்க அதை என்ன மாதிரி டிசைன்ல கொடுக்கப்படுது? என்ன மாதிரி டிசைன்ஸ்? அதுவும் ஆரின்னு சொல்றது நாங்கள் பீட்ஸ், பொதுவாக முத்துக்கள், பீட்ஸ், அப்படி ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், த்ரெட்டு. இது வந்து சில அதாவது இலை வடிவங்கள் அந்த மாதிரி இதுகளை வச்சு தைக்கிறது தான். நிறைய பேர் இதுகளுக்கான வரவேற்பு கொடுக்கறது குறைவு தான். ஏன்னா இப்போ வயோதிபர்களும் போடுறாங்கன்னு சொன்னால் ஆரி நூல்லையும் நாங்கள் செய்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை செய்வோம். யங் கேர்ள்ஸ்க்கு பீட்ஸ், இப்போ வயோதிபர்களுக்கு ஆசையாக இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் த்ரெட்லேயே ஒரு கொம்மனா அப்படி செய்வோம். இப்போ இது கொஞ்சம் வந்து பிரைட் லுக்காக காட்டும். நான் நினைக்கிறேன் போகிற காலத்தில் இது இன்னும் வரவேற்கக்கூடிய விதத்தில் வரும், கட்டாயம் வரும். ஏன்னா ஆரி வந்து இன்னும் தொடர்ந்து இருந்துக்கு. ஆரியில் ஒரு பகுதி தான் இதுன்னு நானும் சொல்லுவேன். இந்த கருத்தை தான்.
நிச்சயமாக அப்டேட்ஸ்ன்றது இந்த முக்கியமா இந்த கலைத்துறையில வந்து இந்த ஆரிகளையும் எடுத்துக்கொண்டால் வந்து அப்டேட்ஸ்ன்றது இருக்கும் இல்லையா, நாளுக்கு நாள் இப்ப வந்து ட்ரெண்டிங்கா நிறைய விஷயங்கள் போய்க்கொண்டிருக்கு. மக்களும் வந்து ட்ரெண்டிங்கா தான் விரும்புவாங்க. ஆனா அது போல நாங்களும் நாளுக்கு நாள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். அதே போல வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றா போல எங்களையும் நாங்க மாத்திக்கொள்ளணும் இல்லையா. அது போல இது போன்ற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நீங்களும் அப்டேட் பண்ணிக்கிறீங்களா? இது போல அப்டேட்ஸ் எதிர்காலத்துல என்னென்ன மாதிரி வர இருக்குது? இப்ப இப்போதைக்கு வந்துருக்கு. இப்ப முன்ன பெயிண்டிங்ன்னு ஒண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப இந்த ஆரி கலையோட பெயிண்டிங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பெயிண்டிங்கோட பெயிண்டிங் இப்ப நாங்க ஒரு உருவங்கள பெயிண்ட் பண்ணி, அதுல ஆரி கலையும் ஜாயின் பண்ணி, அது ஒரு வித்தியாசமான டிசைன். இப்பதான் அது அறிமுகமாகிக் கொண்டிருக்குது. இன்னும் பெரிய அளவுல யாரும் கேட்கல. கஸ்டமர்ஸ் யாரும் கேட்கல. ஏன்னா நாங்க கஸ்டமர்ஸ் கேட்டா தானே அத செஞ்சு குடுப்போம். அப்ப அந்த முன்ன தனித்தனியா இருந்தது. இப்ப பெயிண்டிங்கும், ஆரி ஒர்க்கும் ஒண்ணா வந்திருக்கு. ஒரு உருவத்த இப்ப நெறைய ப்ளவுசஸ்ல இப்ப அந்த உருவப்படங்கள், அந்த சீனரீஸ நாங்க சாரீல, ப்ளவுஸ்லலாம் நாங்க அப்படியே பெயிண்ட் பண்றோம். பெயிண்ட் பண்ணிட்டு அங்கங்க ஆரி ஒர்க்கையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்ப அது ஒரு வித்தியாசம் தானே! அது ஒரே மாரி இல்லாம வித்தியாசமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பெரிய அளவுல அது இங்க அறிமுகமாகல. ஆனா இப்ப ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் வந்துட்டு இருக்கு. அறிமுகம் ஆயிக்கொண்டிருக்குது. நிச்சயமாக. அதாவது ஒரு ஆரிக்கலை நிபுணரா, ஆரிக்கலை கலைஞரா மக்களுக்கும் சரி, ஆடிக்கலைக்கும் நிறைய அழகான விடயங்களை செய்து கொண்டு வாரீங்க. இருந்தாலுமே கூட சில பிரச்சனைகள்னு இருக்கும் இல்லையா அந்த துறைகள்ல. முக்கியமா நீங்க ஆரம்பத்திலே சொன்னது போல வாடிக்கையாளர்கள சமாளிக்கிறது தாண்டிய விஷயம். அதாவது ஒருத்தங்க வருவாங்க, அவங்களுக்கு இந்த டிசைன், அவங்களுக்கு இந்த கலர் மூலமா வேணும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் அந்த பயன்படுத்தக்கூடிய த்ரெட்டும், அந்த மெட்டீரியலும் உங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்கு அது ஓகேயா இருக்குமா? அவங்களோட ஸ்கின் டோனுக்கு அது மெர்ஜ் ஆகுமான்றது உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். ஆனா அவங்களுக்கு அதுக்கான புரிந்துணர்வு வந்து இல்லாம காணப்படும். அத நீங்க எப்படி புரிய வைக்கிறீங்க? அதையும் தாண்டி அது மாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்களா வர வாடிக்கையாளர்கள்? நீங்க எப்படி இதெல்லாம் பேலன்ஸ் பண்றீங்க? உண்மை. ஏன்னா ஒரு சிலருக்கு அதான அது ஆரி ஒர்க்க பத்திய போதுமான இது இல்லாதனால கஷ்டம் தான் எங்களுக்கு அத விளங்கப்படுத்துறதுக்கு. இப்படிதான் சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க ஒரு சில இந்த மாரி பழுதான விஷயங்கள நாங்க எடுத்து வச்சிருப்போம் காட்டுறதுக்குன்னே அவங்களுக்கு. ஏன்னா, இப்படிதான் ஒரு பெரிய தொகைய குடுத்து எங்கள்ட்ட அத செய்யும்போது, அதுல வார பின்விளைவு நாங்க சொல்லிறணும். ஏன்னா, அவங்களுக்கு அத பத்தி தெரியாதனால தானே வாராங்க. இப்ப நம்ம சொல்லிட்டோம்னா ஒரு சிலர் அத புரிஞ்சுக்குவாங்க. இப்படி இருக்கலாம். நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்றத அவங்க விளங்கிக்கிருவாங்க. ஒரு சிலருக்கு அது விளங்கப்படுத்துறதே கஷ்டம். அந்த மாரி சந்தர்ப்பங்கள்ல நாங்க அவங்களோட ஒரு உறுதிமொழி வாங்கிக்குவோம். நீங்க சொல்ற மாரி நாங்க செஞ்சு தாரோம். இதுக்கு மேற்கொண்டு எதுவும் ஒண்ணு ஆகும் பட்சத்துல அத நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கிறணும். ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க, இந்த ஸ்ப்ரிங் ஒர்க்லாம் செய்யும்போது அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா ஒரு சாதாரண ஒரு முடி பட்டாலும் அது அப்படியே இழுபட்டுட்டு வந்துரும். அப்ப அவங்க அந்த நமக்கும் அது கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம செஞ்சு அவங்களுக்கு ஐயோ! நம்ம அழகா செஞ்ச ஒரு வேல, இப்படி ஒரு சின்ன ஒரு இதனால இப்படி ஆயிருச்சேன்றது ஒரு கவல தானே! அப்ப அந்த கவல நமக்கு இருக்க நேரம், அதே நேரம் வாடிக்கையாளருக்கும் அந்த கவல கட்டாயம் இருக்கும். ஐயோ! நம்ம இவ்வளோ விலை குடுத்து அத செஞ்சுட்டோம். இப்படி ஆயிருச்சே அப்படின்னு. அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல நாங்க அந்த மாரி இதெல்லாம் விளங்கப்படுத்துறோம். ஆனா ஒரு சிலர் இன்னும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வேணும்னு அப்ப அப்படியானவங்களோட எங்களுக்கு கஷ்டம் தான். பட் ஆனா நாங்க விளங்கப்படுத்திட்டு எங்க வேலைய செஞ்சு குடுப்போம். அதுக்கு மேல அவங்க தான். நிச்சயமாக. அதாவது வந்து வாடிக்கையாளர்கள் தான் நம்மளுக்கான கை என்று சொல்லலாம். அவர்களுக்கு ஏற்றாற்போல, அவங்களுக்கு ஏற்றாற்போல நம்ம வடிவமைத்து குடுப்பது தான் நம்மளுடைய கையிலும் இருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு இந்த துறைக்குள்ள வரணும். அதாவது வந்து இது ஒரு முழுமையான நேரமா எடுத்து இந்த விடயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கான கூலியும் சரி, இதுக்கான சன்மானங்கள் வந்து எப்படி காணப்படுது? அதையும் தாண்டி இது ஒரு முழு நேர வேலையாக எடுத்து செய்யலாமா? இது ஒரு பெண்ணா வந்தா? செய்யலாம். இது உண்மைய பொறுத்தவரையில இப்ப பெண்கள்லாம் வெளிய போய் பாதுகாப்பு இல்லாம இருக்கிற சிச்சுவேஷன் நேரம். வீட்ல இருந்தா இது ஒரு நம்மோட வேலைகளை முடிச்சுட்டு செய்ற ஒரு வேலை தானே! நம்ம மனசுக்கு அமைதியா ஒரு இடத்துல இருந்து செய்யும்போது நெறைய பிரச்சனைகள தவிர்த்துக்கலாம் இதனால. ஏன்னா நேரம் போதாதது ஒண்ணு தான். குறிப்பிட்ட அளவு டைம் எடுத்து செய்யும்போது, நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள மறக்கடிச்சிரும் அந்த நேரம். ஏன்னா நாங்க அந்த ஆறில இறங்கும்போது அதோடயே நாங்களும் போயிருவோம். வேற எந்த சிந்தனையும் எங்களுக்கு வரக்கூடிய சான்ஸ் குறைவுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நாங்க அத செய்யும்போது எங்களுக்கு தோணும், நாங்க செய்றது நேர்த்தியா வரணும். இன்னொன்னு அத செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த ஐடியா எங்களுக்கு உருவாகிரும். அப்படிங்கிற நேரம் எங்களுக்கு அந்த வெளி சிந்தனைகள் குறைஞ்சிரும். அது எங்களுக்கு என்ன பொறுத்தவரை எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கு இந்த மாரி சந்தர்ப்பங்கள்ல. நிச்சயமாக. நிறைய விடயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நீங்க சொன்னது போல வந்து இது ஒரு முழு நேர வேலையாகவும் எடுத்து செய்யலாம் என்று தான் கூறியிருந்தீங்க. அதையும் தாண்டி இந்த ஆரி ஒர்க்ன்றது வந்து நாங்க அன்றாடம் பார்க்கக்கூடியதா இருக்கும். இது திருமணங்களின் போது தான் நிறைய பேர் வந்து இத கொள்வனவு செய்யக்கூடியதா இருக்கும். அதேபோல ரெடிமேடாகவும் வந்து இப்ப கிடைக்கப்பெறுது இல்லையா? அந்த ஆரி போட்ட பிளவுஸும் சரி, எம்ப்ராய்டரி பண்ண ஒர்க்கும் கிடைக்கப்பெறுது. அதையும் தாண்டி அ அத ஒரு தையலாம் எடுத்து செய்யக்கூடிய உங்கள மாரியும் நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் கூட இதுக்கு 2க்கும் இடையிலான வேறுபாடுகள் எதுவும் இருக்குதா? இருக்கு. அதாவது நாங்களே ஒரு ஆரி ஒர்க் போடும்போது, நமக்கு என்ன டிசைன் பிடிக்கும், என்ன கலர்ல வேணும் அப்படிங்கிறத அவங்க எங்களுக்கு சொன்னாங்கன்னா, நாங்க அதுக்கேத்த கலர்ல தீர்மானிச்சு செய்து குடுப்போம். அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் குடுக்கும். ஏன்னா, இன்னொன்னு அதுல ஒரு நீட்னஸ் இருக்கும். கட்டாயம் நாங்க செய்றதுல ஒரு நீட்னஸ் இருக்கும். இடைவெளிகள் இருக்கிறது ரொம்பவே குறைவா இருக்கும். கடையில வாங்குறதுல என்ன இருந்தாலும் அந்த ஒரே விதமான தையல் பொதுவா
கூடுமான வரைக்கும் பார்த்தா ஒரே விதமான தையலாக தான் இருக்கும் அது. ஏன்னா அது மெஷினில் தான் போட்டு செய்து வரும். நாங்கள் செய்யும்போது அப்படி இருக்காது. நீங்கள் நல்லா பாருங்கள், அதில் அந்த அந்த மெட்டீரியலுக்கும் அந்த நாங்கள் தைத்திருக்க தையலுக்கும் இடைவெளி ஒன்றும் இருக்காது. அந்த டிசைன் நாங்கள் அந்த டிசைன் செஞ்சிருக்க இடத்துல ஒரு இடைவெளி இருக்காது. நாங்கள் ஃபீல் பண்ணி தான் இருப்போம். அது பொதுவாகவே நல்லாவே ஒரு வித்தியாசம் தெரியும். கடையில் வாங்குறதுக்கும் நாங்கள் செய்கிறதுக்கும் நல்லதே ஒரு வித்தியாசம் தெரியும். நிச்சயமாக. அதாவது வந்து என்னதான் நம்ம ரெடிமேடா செஞ்சாலும் தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யும் போது தனக்கு பிடிச்ச ஒரு விடையும் இவங்க மூலமா வேணும்னு வரும்போது ரெடிமேட் யாரும் தேட மாட்டாங்க. ஒருத்தவங்க மூலமா கிடைக்க பெற்று அவங்கள்ட்ட சரியான அறிவுரைகளை கொடுத்து அதை நேர்த்தியா எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதையும் தாண்டி இந்த நிறைய பேர்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு போராட்டமான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆரிக்கலையில வந்து ஒரு விஷயத்த வந்து இப்ப நிறைய இருக்கு. இருந்தாலுமே கூட ஒரு திருமணம் வைக்கும்போது திருமணத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதையும் தாண்டி இந்த ஆரிக்கலையின் விஷயம் வரும்போது இந்த பெண்ணுக்கு தேவையான இந்த ட்ரெஸ்ஸை மேக் பண்றதுக்கு நிறைய காசு வாங்குறாங்க. ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50,000 40,000 அப்படின்னு வாங்குறேன். ஏன் இந்த ஹை டிமாண்ட்ல காணப்படுது? இல்ல, பொதுவா இந்த வேலை ஒரு கடினமான வேலை. ஏன்னா பார்க்குறவங்க பார்வைக்கு முத்து கோர்த்திருக்கோன்ற ஒரு இதுதான் விளங்கும். ஆனா அதுல இருக்க கஷ்டம் அது செய்யறவங்களுக்கு. நாங்களே இப்ப இத்தனை வருஷம் செய்யறோம் தானே. ஒரு நேர்கோடு வரைந்து அதை இத்தனை நிமிஷத்துக்குள்ள ஃபில் பண்ணிடுறான்னு நினைப்போம். ஆனா அதுல செய்ய முடியாது. ஏன்னா அது கஷ்டமான வேலை. இன்னொன்று, தைக்கிறத விட நாங்கள் அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு அந்த டிசைனை ட்ரா பண்ணி எடுக்கிறது ஒரு சிரமமான வேலை. ஏன்னா ஒரே அளவாக இருக்கணும், நேர்த்தியாகவும் இருக்கணும், பார்க்கும்போது தூரம் இருந்து பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்கணும்ல. இப்போ நாங்கள் அதெல்லாம் மெயின் பண்ணி செய்யும்போது முதல்ல துணிக்கு நாங்கள் அதை வரைய முன்னுக்கு அதுக்கு நாங்கள் செய்கிற வேலைப்பாடுகள் கூட. அதுக்கப்புறம் தான் நாங்கள் துணியிலேயே அதை செய்ய போகிறோம், அவங்களோட ப்ளவுஸ் துணியில். அப்போ அவங்களோட அளவுக்கு நாங்கள் செய்கிற நேரம் பொதுவாக மணப்பெண்களுக்கு செய்கிற நேரம் ரொம்பவே நேரம் எடுக்கும், நாள் எடுக்கும். சாதாரணமாக நானும் ஒரு டெய்லர் தான். நான் சாதாரணமாக தைக்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸாவது நாங்கள் வெட்டி வைத்திருந்தால் அதை தைச்சிருவேன் நான். இப்போ ஆரி ஒர்க் செய்கிற நேரம் அதை விட கூடவே டைம் எடுக்கும். எனக்கு சாதாரணமாக ஒரு நார்மலான ஒரு டிசைன், ஒரு சிம்பிளான ஒரு டிசைன்னு வச்சாலே நான் அவசரமாக செஞ்சு கொடுக்குறது ஒரு 2 days எடுத்துருவேன். ஒரு சிம்பிள் ஒர்க். அப்போ அப்படிங்கிற ப்ரைடல் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம், ஏன்னா அது வந்து அதை பார்த்து செய்யணும்னா எங்களுக்கும் அது ஆசையை கொடுக்கணும், வாங்குறவங்களுக்கு அதை பார்த்தோடனே ஒரு சந்தோஷம் வரணும். அப்படிங்கிற நேரம் நாங்கள் ரொம்ப பொறுமையாக, என்னை பொறுத்த ஆரி ஒர்க்குங்கிற நேரம் பொறுமை ரொம்ப முக்கியம். அது இருந்தால் கட்டாயம் அந்த கலையில் அழகு ரொம்பவே கூட வரும். நிச்சயமாக நீங்க சொல்லிருந்தீங்க அந்த டெய்லரிங் வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. டெய்லரிங் மூலமா மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்கீங்க. அதையும் தாண்டி இந்த ஆரி கலையும் வந்து ஒரு மக்களுக்கு கொடுக்கும் போது அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் தான் இருக்குது. ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் இல்ல, தமிழர்கள் மத்தியில ஒரு ஹை டிமாண்ட் காணப்படக்கூடிய ஒரு விடயம் தான். இருந்தாலும் வந்து அதை நாங்க வந்து வீட்டுல சரியான முறையில பாதுகாக்கோம். ஏன்னா வந்து அன்றாடம் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு சாரி வாங்குறாங்க, ஒரு பட்டுத்துணில செய்து ஒரு ஆடையை வாங்குறாங்கன்னு சொன்னாலும் வந்து நிறைய பேர் வந்து ட்ரை வாஷ் தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதை எப்படி சரியான முறை வீட்டுல வச்சு பாதுகாக்கிறது? எத்தனை நாளைக்கு இருக்கும் அந்த டிசைன்ல போகாம? இப்படித்தான் அது வந்து பாதுகாக்கிறேன்னு சொன்னா இதுல இருக்கிற மெயின் விஷயமே முத்துக்களும் நூலும் தான். அப்ப இந்த நூல் வந்து எதுலையும் சிக்குப்படாத ஒரு தன்மையா வச்சுக்கிட்டோம்னா அது பெரிய விஷயம் தான். அது வேற ஒன்றும் இல்லை. முத்து வந்து தண்ணியோ இல்லை ஸ்ப்ரே கெமிக்கல் ஐட்டம் எதுவும் பட்டா அது ஒரு கருக்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. பொதுவாக நாங்கள் கொஞ்சம் நல்லதான முத்துக்களாக நாங்கள் வாங்கி போடுறது. ஏன்னா ஒரு ஆரி ஒர்க் செஞ்ச ப்ளவுஸை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காவது பாவிக்கணும். ஏன்னா அவங்க மாறி மாறி பாவிக்கணும். இப்போ ஒரு உடுப்பு ஒரு ப்ளவுஸை தைச்சோம்னா அது ஒரு சாரிக்கு மட்டும் யூஸ் பண்ணால் அது, ஏன்னா அவங்களும் ஒரு அளவுக்கு விலை கொடுக்குறாங்க எங்களுக்கு. அப்படிங்கிற நேரம் நாங்கள் கஸ்டமருக்கு அதை கொஞ்சம் அட்வைஸாகவே சொல்லிடுவோம். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணால் ஒரு 2-3 ப்ளவுஸ்க்கு சாரீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிங்க, அது உங்களுக்கும் நல்ல விஷயம்னு. இப்போ அப்படிங்கிற நேரம் நாங்கள் என்ன செய்யணும், ஒரு நிழலான வேலத்தை உலர வச்சு எடுக்கிறது ப்ளவுஸை. இன்னொன்று இந்த முத்துக்கல்ல எதுவும் பற்றாமல் பாவிக்கணும். ஸ்ப்ரே அது இதுகள் பட்டால் தான் அது கற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. மற்றபடி நூல் ஸ்ப்ரிங் எதுலேயும் மாட்டு பட்டால் தான் கிளி மொழியும், மற்றபடி அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சாதாரண நார்மலாக மடிக்கிற மாதிரி மடித்து ஒரு கடதாசியோ இல்லை டிஷ்யூவோ ஏதோ வச்சு மடித்தா ஒன்றோடு மடிக்கும் போது அந்த 2 பக்கமும் ஒன்றும் ஒட்டாமல், ஏன்னா சில சந்தர்ப்பங்களில் சிக்கிறதும் உண்டு, நம்மளை அறியாமல் படுந்தேன். அதுக்காகத்தான் அந்த சேஃப்டி. மற்றபடி ஆரி ஒர்க்கில் பாதுகாக்கிற விஷயத்துல பழுதாகிற சந்தர்ப்பங்கள் குறைவு தான் என்ன பொறுத்தவரை. என்ன டிசைன்ஸ் எல்லாம் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு மக்கள் மத்தியில? இப்ப உருவங்கள் நிறைய உருவங்கள் தான் போடுறாங்க. இப்ப கோலம், இப்ப புதுசா வந்துகிட்டு இருக்க கோலம், தரையில போடுற கோலம், இப்ப விதவிதமா கோலம், கோயில், அதுக்கு தான் இப்போ நான் இந்த குறிப்பிட்ட இந்த 1 மந்த்துக்குள்ள வெறும் கோலமாக தான் போட்டேன். அளவுக்கு மீறின கோலம் தான். நிறைய ப்ளவுசஸ் கோலம் டிசைன் தான் போட்டிருக்கேன் இந்த கொஞ்சம் நாள். அதாவது மக்கள் அதிகமா விரும்பி பாருது இப்போ தரையில போடுற கோலம் பிளவுஸ் மூலமா கிடைக்கப்படுது இல்லையா? அதையும் தாண்டி இது உடல் உபாதைகள்ன்றது வந்து இதன் மூலமா அதிகமா ஏற்படும் பாருங்க. முக்கியமா தையல் கலை நிபுணர்களை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அவங்க அன்றாடம் அந்த மெஷினை அவங்க மிதிக்கிற மூலமா கால நிறைய உபாதை நிறைய பிரச்சனைகள் வரும். அதை தாண்டி இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நுணுக்கமான வேலைகளை செய்யக்கூடியவங்களுக்கு இருக்கும். அது போல
உங்களுக்கு இந்த துறையில இருக்கவங்களுக்கு அப்படி எதுவும்? கட்டாயம் வரும். இல்ல. ஏன்னா நாங்க அந்த ஒரு நூல் அந்த கண் பார்வையிலே தானே இந்த நூல் இருக்குது. அந்த நூலை தாண்டி நாங்க கண்ண அங்கிட்டு திருப்புறது குறைவு. ஏன்னா நாங்க அதிலேயே பார்க்குற நேரம், அதே பார்த்து கண் பழுதாகிற சந்தர்ப்பம் உண்டு. எனக்கும் அது நடந்திருக்கு. ஏன்னா என்ன பொறுத்தவரை நான் பொதுவா ஆரி ஒர்க் செய்றவங்களுக்கு சொல்லுவேன், நைட்ல செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து கூடுதல் அளவுக்கு அதிகமான சில நேரங்கள் அவசர ஆர்டர்னா என்ன செய்றது, கஸ்டமர் நமக்கிட்டே செய்றவங்கன்னு சொல்லி கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சுட்டோம். அத நைட்ல செய்யும்போது அந்த வெளிச்சத்துக்கு என்னதான் லைட் போட்டிருந்தாலும் அந்த வெளிச்சத்துக்கு கண் பழுதாகிற சந்தர்ப்பம் கூடத்தான். அதனால இன்னொன்னு நாங்க சரியான முறையில அமர்ந்து அத செய்யணும். அது மெயின். ஏன்னா நாங்களுமே இந்த அவசர நேரங்கள்ல அத யோசிக்கிறது இல்ல. ஆனா அது பிறகு பின்விளைவு குடுக்குது. அந்த போன்ஸ் எல்லாம் முதுகெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும். அதனால நைட்ல செய்யறத தவிர்த்து சரியான முறையில அமர்ந்து அத செய்வீங்களா இருந்தா ஓரளவுக்கு தவிர்த்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன மாரி பட்ஜெட் ரேஞ்சிலலாம் இப்ப இந்த மாரி பிளவுசஸ்லாம் இப்ப நாங்க கொள்வனவு செய்றாங்க? இல்ல. இப்ப கூடுமான அளவுக்கு ஒரு சாதாரண ப்ளவுஸ் எல்லாம் 10,000க்கு உள்ளே தான் பார்க்குறாங்க. இப்ப வெட்டிங் ப்ளவுஸ்னா ஒரு 25, 30 அப்படித்தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமை அப்படி. அதனால அந்த அமௌண்ட்டுக்கு தான் எதிர்பார்க்குறாங்க. நான் மேக்ஸிமம் சாதாரண ப்ளவுஸ் 3000ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணி செய்றேன். எந்த பட்ஜெட் வந்து கஸ்டமருக்கு ஏத்த மாரி, அவங்களுக்கு ஏத்த வேலையில செஞ்சு குடுக்குறது தான் நான் செஞ்சுட்டு போறது. நிச்சயமாக. அதாவது வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலைகள் நம்ம சரியான முறையில, அழகான நேர்த்தியான முறையில கொடுக்கும்போது, அந்த பிரைஸ்ன்றது வந்து எங்களால தீர்மானிக்கப்படக்கூடியது. அது பின்னுக்கான கஷ்டம், அத நாங்க செய்யும்போது இருக்க நுட்பம், அது மக்களுக்கு தெரியறதில்ல இல்லையா? ஸோ அந்த போன்ற விஷயங்கள், நுட்பங்கள் நம்ம சரியா தெரிஞ்சு நம்ம கொடுக்கும்போது, அதுக்கான பிரைஸ நம்ம டிமாண்ட் பண்ணி கேட்டா தான், அதுக்கான ஒரு பெறுமதி என்பது அங்க காணப்படுகிறது. எதிர்காலத்துல எதுவும் இத பத்தி பண்ண இருக்கீங்களா? இது போன்ற கல்வி நடவடிக்கை மக்கள் இது போன்ற சிலவங்களுக்கு வந்து டீச்சிங் அப்படி போன்ற செய்ய விஷயங்கள உருவாக்க இருக்கிறீங்களா? அது நான் மூலமாக? முன்னையில இருந்து வீட்ல கிளாஸ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சா நான் கட்டாயம் செய்வேன். ஏன்னா இது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச நான் கைத்தொழில், கைவேலைன்ற விஷயத்துல நிறைய விஷயங்கள் நான் செய்றது உண்டு. அதுல எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. நான் மத்ததெல்லாம் கூட தேவை நிமித்தம் செய்றேன். இத வந்து நான் தொடர்ந்து விடாம செஞ்சுக்கிட்டு போறேன். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கிறனால. இப்ப இதோட சேர்ந்து இப்ப திருமணங்களுக்கு வந்திருக்கு தானே பொம்மைகள் செய்றது, ஃப்ரேம் செய்றது. இப்ப புதுவிதமான ஒரு ட்ரெண்டிங்ல வருது. ஆரி ஒர்க்க ஃப்ரேம்ல செய்றாங்க கிஃப்ட் பண்றதுக்கு. இப்ப நான் அதுவும் செய்து கொண்டிருக்கேன். ஏன்னா அதுக்கான வரவேற்பும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இப்ப நான் அதுவும் செய்து கொண்டிருக்கேன். அதனால இது சம்பந்தமான ஏதாவது ஒரு இதுன்னா அது கட்டாயம் நான் செய்வேன். அதுல மேற்கொண்டு நிச்சயமாக. அதாவது இந்த கலையில பயணிக்கிறவங்களுக்கு பல்வேறுபட்ட ஆசைகள் இருக்கணும். ஒரு விடயத்திலேயே சாதிக்கணும்ன்ற ஆசை இருக்காது. அதை தாண்டி இன்னோவேட்டிவா, இன்னும் கிரியேட்டிவா எதுவும் பண்ணலாம் தான் நீங்களும் இருக்கீங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள் நீங்க செய்யணும். பல விஷயங்கள் மூலமா சாதிக்கணும். அடுத்த கட்டங்கள் இதை நோக்கி நீங்க ஓடணும்ன்றது எங்களோட ஆசையுமே கூட. இன்றைய நாள் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த ஆரி ஒர்க் துறையில அதாவது நான் ஒரு பிளவுஸ் ஒண்ணு ஒர்க் பண்ண போறோம்னு சொன்னா, நீங்க தெரிவு செய்த டிசைன சரியான ஒரு டிசைனா தெரிவு செய்து, அத செய்றவங்க கிட்ட அது சம்பந்தமான விஷயங்கள நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அத கொஞ்சம் நீங்க கேட்டு அதுக்கேத்த மாரி அந்த பிளவுஸ செஞ்சீங்கன்னா, உங்களுக்கும் அந்த பிளவுஸ் நீங்க நினைச்ச மாதிரி திருப்திகரமா அமையும். இன்னொன்னு நீங்க குடுக்குற விலைக்கும் அது ஒரு பெறுமதியா இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல சிலருக்கு அந்த டிசைன பத்தியான தகவல் விளங்குறதில்ல. அந்த அவங்க கேட்ட மாரி செஞ்சு குடுக்கலன்ற ஒரு நினைப்பு இருக்கும். ஆனா சாரிக்கு பொருத்தமான விதத்துல பிளவுஸ் செய்றது தான் அது சூட்டபிளா இருக்கும். போடுற நேரமும் அழகா இருக்கும். அதாவது சில டிசைன்ஸ் இருக்கு. அந்தந்த காலத்துக்கு பொருந்துற மாரி. இப்ப நான் முதல்ல சொன்ன மாரி இப்ப போறது கோயில். அதாவது கோயில், உருவங்கள் வரைறது, மத்தது கோலம் போடுறது அதெல்லாம் இப்ப இருக்க நவீன டிசைன். இப்ப அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாரி நாங்க டிசைன போடும்போது அது கொஞ்சம் எல்லார் மத்தியிலும் வரவேற்புக்குரியதாக இருக்கும். இந்த கலையத்துல எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததுக்கு இந்த கலையத்துல உள்ள அனைவருக்கும் நன்றி. நிச்சயமாக.